1001 இரவுகள் கதை என்பது கதைக்குள் கதை என்று சென்று கொண்டே இருக்கும். கதையை தொடர்ந்து கேட்டால் மட்டுமே புரியும். மன்னர் ஷாரியருக்கும் தனது தங்கைக்கும் ஷராசத் தினமும் இரவு கதையை கூறுகிறாள். அதுதான் 1001 இரவுகள் கதையாக தொகுக்கப்பட்டுள்ளது. முன்கதை சுருக்கம். வணிகனின் மேல் இறக்கப்பட்ட முதியவர் முதலில் தன் கதையை கூறி முடித்தார். இதை கேட்ட பூதம் 1/3 பாக குற்றத்தை மன்னித்தது. பின்பு நாய்களுடன் வந்திருந்தவன் இரண்டாவதாக கதையை கூறினான். இந்த கதையை கேட்ட பூதம் 2/1 பாக குற்றத்தை மன்னித்தது. மூன்றாவதாக கழுதையுடன் வந்தவன் தனது கதையும் கேள் பூதமே என்றான். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. முதல் 2 கதையையும் கேட்டுட்டு இந்த பதிவை கேளுங்க. நள்ளிரவு நேரம். மன்னர் ஷாரியர் கதை கேட்கும் ஆர்வத்தில் இருந்தார். ஷராசத் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள கதையை சொல்லத் தொடங்கினாள். இன்றைய கதை. கழுதையுடன் வந்தவன் பூதராஜனை வணங்கினான். இந்த கழுதைதான் எனது மனைவி என்றான். இதை கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஆமாம், இது உண்மைதான். ஒரு நாள் இவள் எனது அடிமைகளில் ஒருவனை காதலித்தது எனக்கு தெரிந்துவிட்டது. நானும் அதை நேரில் பார்த்து விட்டேன். அப்போது கூட இவள் தன் தவறை உணராமல் என்னை கொல்லவே திட்டமிட்டாள். இவளுக்கு மந்திர தந்திரங்கள் தெரியும். அதை பயன்படுத்தி ஒரு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்து மந்திரித்து என் மேல் தெளித்தாள். நான் நாயாக மாறிவிட்டேன். நாயாக மாறிய என்னை அடி அடி என்று அடித்து வீட்டை விட்டு துரத்தி அடித்தாள். நாயாக மாறிய நான் தெரு தெருவாய் சுற்றி அலைந்து முடிவில் ஒரு கடைவாயிலை தஞ்சமடைந்தேன். அந்த கடைக்காரன் மிகவும் நல்லவன். எனக்கு வேளைக்கு உணவு கொடுத்து ஆதரித்தான். நானும் நாய்க்குரிய நன்றி விசுவாசத்துடன் நடந்து கொண்டேன். ஒரு நாள் நான் அந்த கடைக்காரனுடன் அவன் வீட்டிற்கு சென்றேன். அவன் மகள் என்னை யார் என்று கண்டு கொண்டாள். அவளும் மந்திர வித்தை கற்றவள். என் மீது இரக்கப்பட்டு என்னை மீண்டும் மனிதனாக மாற்றினாள். எனக்கும் மந்திர வித்தையை சொல்லிக் கொடுத்தாள். உடனே நான் என் துஷ்ட மனைவியை மந்திரத்தை பயன்படுத்தி கழுதையாக மாற்றிவிட்டேன். இதுதான் என் கதை என்று கூறி முடித்தான். இக்கதையை கேட்டு மகிழ்ந்த பூதம் வாக்களித்தபடியே வணிகனின் எஞ்சிய குற்றத்தை மன்னித்துவிட்டு மாயமாய் மறைந்தது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.